நீதித்துறையில் ஊழல் என்னும் புதிய தலைப்பை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சேர்த்ததால் சர்ச்சை. நீதித்துறையின் பெயருக்கு களங்கம் கற்பிப்பதை ஏற்க முடியாது என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கண்டனம். இலவசங்களுக்கு எதிரான வழக்கை உடனே விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தேர்தல் முடிந்த பிறகு விசாரிக்கலாம் என நீதிபதிகள் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமி வாய்க்கு வந்தபடி வகை வகையாக வடை சுடுகிறார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் சீசன் என்பதால் இனி அடிக்கடி பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வருவார் எனவும் பேச்சு. ஒருத்தர் நாட்டு மக்கள் எல்லோருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவேன்னு வடை சுட்ட மாதிரி பழனிசாமி அவர்களும் வாய்க்கு வந்தபடி வெரைட்டியா இப்ப வடை சுட்டு இருக்காரு. இந்த வடைகளை எல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்ய இவர்கள் யார் என முதலமைச்சர் ஸ்டாலின் சரமாரி கேள்வி. பாஜக இருக்கும் இடத்தில் வளர்ச்சி என்பது இருக்காது எனவும் கடும் தாக்கு. தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் தாழ்த்தி வீழ்த்தணும்னு பாஜக நினைக்குது. ஏன்னா வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக இருக்காது. பாஜக இருந்தா வளர்ச்சி இருக்காது, அங்க வளர்ச்சி இருக்காது. நாம என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு? இப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலையும் கட்டமைத்து விடத்தான் அவங்க தவிக்கிறாங்க. நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் தொடர்பாக சிபிஐயை நாட உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக கடிதம். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி. கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் 9 பேர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்த காவல்துறை மனு தள்ளுபடி. வீரப்பனின் கூட்டாளிகள் 9 பேர் விடுதலையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுகவிற்கே பாஜக தான் தொகுதிகளை ஒதுக்கி தரும் நிலை உள்ளதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சனம். மோடியா இந்த லேடியா என்று கேட்ட ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது எனவும் கருத்து. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக தனி விமானம் மூலம் இஸ்ரேல் புறப்பட்டார் பிரதமர் மோடி. இன்று மாலை இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 35 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து நாளை இறுதி செய்யப்படும் என தகவல். தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய நாளை சென்னை வருகிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவிற்கு தொடர் தீவிர சிகிச்சை. உண்மையற்ற தகவலை நம்ப வேண்டாம் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் வேண்டுகோள். தொடர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் குறித்த மருத்துவமனையின் அறிக்கை வெளியான பிறகு அதிகாரபூர்வமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி அறிவிப்புகளை செய்யும். அதுவரை எத்தகைய தகவலையும் யாரும் நம்ப வேண்டாம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அனைவரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திட்டப்பணிகள் தொடக்கி வைத்து மினி டைடல் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். கடலில் மாயமாகும் மீனவரின் குடும்பத்திற்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உள்ளிட்ட 6 புதிய அறிவிப்புகள் வெளியீடு. நமக்கான வாகனம் இதோ நம் அருகே வந்துவிட்டது, அதில்தான் பயணிக்க போகிறோம். தொண்டர்களுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கடிதம். சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவை எப்போது சீராகும் என பயணிகள் எதிர்பார்ப்பு. ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டு பயண நேரம் அதிகரிக்கப்பட்டதால் வழிகள் நிறைந்தவையாக மாறிய ரயில் பயணம். ரொம்ப ட்ரெயின் ஃபுல்லா வருது, ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லும் ஜனங்க நெருக்கி வரும்பொழுது ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு வராங்க.
ஸோ அவங்கெல்லாம் கீழே விழறதுக்கான அபாயம் கூட இருக்கு. அந்த நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம எங்கேயும் போக முடியல, ரொம்ப மன கஷ்டமா தான். இப்போ பிஃபோரா கிளம்ப வேண்டியதா இருக்கு, எங்களுக்குமே சமைக்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆபரண தங்கம் விலை கிராமிற்கு 40 ரூபாயும் சவரனுக்கு 320 ரூபாயும் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,19,440 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் வெப்பநிலை படிப்படியாக உயர்ந்து வெயில் சுட்டரிக்கும் என ஐரோப்பிய வானிலை மையம் எச்சரிக்கை. அக்னி வெயில் மே 4ஆம் தேதி தொடங்கவிருக்கும் நிலையில் அதற்கு முன்பே வெயில் சுட்டரிப்பதால் மக்கள் அவதி. ஒடிசாவில் சுங்கத்துறை அதிகாரி வீட்டில் கட்டுக்கட்டாக 4 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். நிலக்கரி ஒப்பந்ததாரிடம் 30,000 லஞ்சம் வாங்கிய அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் பணக்குவியல். ஆந்திராவின் கிழக்கு கோதாவரியில் கலப்பட பால் குடித்து பலியானோரின் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. மருத்துவமனையில் 13 பேருக்கு தீவிர சிகிச்சை. கலப்பட பால் விற்பனை வியாபாரி கைது. JEE 2ஆம் கட்ட முதன்மை தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றைய கடைசி நாள். விருப்பமுள்ள மாணவர்கள் இணையதளம் வாயிலாக துரிதமாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். ஐந்து ஆண்டுகளை எட்டிய உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கு ஐநா சபைகள் தீர்மானம். போரை நிறுத்த 107 நாடுகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் இந்தியா உள்ளிட்ட 51 நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன. உக்ரைனுக்கான ஆதரவை இரட்டிப்பாக்குவதாக பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் அறிவிப்பு. நிலையான அமைதி வரும் வரை உக்ரைனுக்கு பக்கபலமாக நிற்போம் என உறுதி. இந்தியா பாகிஸ்தான் போரை தான் தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தால் அணு ஆயுத போர் வெடித்திருக்கும். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் டிரம்ப் பரபரப்பு பேச்சு. சீனாவில் சைபீரிய புலிகள் குண்டாக இருப்பதால் உணவு கட்டுப்பாடுகளை விதித்த பூங்கா நிர்வாகம். நடப்பதற்கே சிரமப்படுவதால் உடல் எடையை குறைக்க வாரத்தில் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே உணவு கொடுக்கும் ஊழியர்கள். செர்பியாவில் அரசுக்கு எதிராக விவசாயிகள் முக்கிய சாலைகளை மறித்து போராட்டம். வெளிநாட்டு பால், இறைச்சி இறக்குமதிக்கு தடை விதிக்க கோரி வலியுறுத்தல்.